அடுத்த பொது தேர்தலில் பிரதமரும் PKR தலைவருமான டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கு எதிராக பவாசான் கட்சியின் வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் நேரடியாக போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார். தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினரான டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த பொது தேர்தலில் தம்பூனிலேயே போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து தாமே போட்டியிடுவேன் என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் சவால் விடுத்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் லாரூட் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு தாம் பெற்ற வெற்றியை விடவும் அன்வாரை தேர்தலில் வீழ்த்துவதே தம்முடைய ஒரே இலக்கு என்று அவர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் தொகுதியில் போட்டியிடலாம். ஆனால் தம்முடைய இலக்கு அன்வாரை வீழ்த்துவது என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு மற்றவரை தாம் பயன்படுத்த விரும்பவில்லை என்றும் அன்வாரை எதிர்த்து களத்தில் தாமே இறங்குவதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்றும் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். PKR கட்சி முதியவர்களின் கூடாரம் என்றும் இளைஞர்களின் குரலுக்கான அங்கீகாரம் கொடுக்காத கட்சி அது என்றும் பெசாமா கட்சி தலைவரான டதஸ்ரீ ரவிசி ரம்லி குற்றம் சாட்டியுள்ளார். PKRல் அங்கீகரிக்கப்படாத பலர் எங்கு செல்வது என தெரியாமல் இருந்தனர். ஆனால் இப்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பெசாமா கட்சி இருக்கிறது என்று PKR கட்சியின் முன்னாள் துணை தலைவருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் பொறுப்பில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் முதியவர்கள். இளைஞர்களை அங்கீகரிக்க அக்கட்சி தவறிவிட்டது. PKRின் இளைஞர் பிரிவில் மட்டுமே இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அதை தவிர கட்சியின் முடிவுகள் குறித்து கலந்துரையாடக்கூட இளைஞர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று டதஸ்ரீ ரவிசி ரம்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். இதை தாமே PKRில் நேரடியாக பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே தவற்றை பெசாமா கட்சியில் நடப்பதற்கு தாம் விடமாட்டேன் என்றும் அவர் பெசாமா கட்சியின் இளைஞர்களுக்கு உறுதியளித்தார். வரும் ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் ஜொகூர் மக்கள் அறிவுள்ள மந்திரி பசாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநிலத்தை வழிநடத்தும் மந்திரி பசார் பிரதமருடன் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்பதை விடவும் அமைச்சர்களிடம் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல்வாதியாக இருக்கும் போது நாம் ஆணவத்துடன் இருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் பொறுப்புள்ள மந்திரி பசார் பதவியில் அமர்ந்து கொண்டு அமைச்சர்களிடம் ஆணவத்துடன் நடந்து கொள்வதால் பாதிக்கப்படுவது மக்கள் நல திட்டங்கள் என டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். தேசிய அளவில் அனைத்து மக்களுக்குமான நலத்திட்டங்களை மடானி அரசு அறிமுகப்படுத்தினாலும் மாநில தலைவர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் இல்லாமல் முழுமையாக செயல்படுத்த முடிவதில்லை என்று டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளிப்படையாக தெரிவித்தார். பிரதமர் அன்வாரின் பேச்சு வெறும் பிதற்றல் என்று ஜொகூர் மாநில முன்னாள் மந்திரி பசார் டத்தோ ஓன் ஹபீஸ் காசி சாடி உள்ளார். ஜொகூரில் அறிவுள்ள ஆணவமற்ற மந்திரி பசாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்வார் கூறியிருப்பது அவருக்கு இன்னும் ஜொகூர் மக்களை பற்றி புரியவில்லை என்று தாம் சொல்ல விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில சுய ஆட்சியை உணர்ந்தவர்கள் ஜொகூர் மக்கள் என்று டத்தோ ஓன் ஹபீஸ் காசி அன்வாருக்கு பதிலளித்துள்ளார். மந்திரி பசாராக தாம் இருந்தபோது கட்சி பேதம் இன்றி நடுநிலையாக நடந்து கொண்டதாகவும் மாநில அரசாங்கத்தை கலைத்த பின்னரே பரிசான் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்றும் பக்கத்தானுடன் கூட்டணி இல்லை என்றும் அறிவித்ததாகவும் அவர் கூறினார். தாம் ஒரு பரிசான்காரன், தமக்கு தன்னுடைய கட்சிதான் முக்கியம், கூட்டணிக்கான அவசியம் இல்லாத போது மற்ற கட்சிகளுடன் பரிசான் கூட்டணி அமைக்க வேண்டியது இல்லை என்று அவர் தெரிவித்தார். தன் கட்சிக்கு தாம் நியாயமாக இருப்பதாகவும் இது அன்வாருக்கு ஆணவமாக தெரிந்தால் அவருடைய பார்வையில்தான் கோளாறு உள்ளது என்றும் அவர் கூறினார். தாம் அறிவான அரசியல் தலைவர் என்பதை ஜொகூரின் அறிவார்ந்த மக்கள் உணர்ந்துள்ளதாக ஜொகூர் மாநில மந்திரி பசார் வேட்பாளரான டத்தோ ஓன் ஹபீஸ் காசி காட்டமாக அன்வாருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று இரவு கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பலியானதுடன் 3 படுகாயம் அடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இரவு 9:20 மணிக்கு லிபிஸிலிருந்து பெந்தா செல்லும் சாலையில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று லிபிஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் ஒருவர் சீனா நாட்டைச் சேர்ந்த 47 வயது தொழிலதிபர் என்றும் மற்றொருவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் இஸ்மாயில் மான் கூறினார்.
லாரி ஓட்டுநரான 37 வயது உள்ளூர் ஆடவர் உட்பட லாரியில் இருந்த மேலும் இருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேல் விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்மாயில் மான் கூறினார். இன்று அதிகாலை பிரான்ஸ் மற்றும் செனகல் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை போட்டியின் நேரடி ஒளிபரப்பின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப இடையூறுக்காக மலேசியாவின் தேசிய ஒளிபரப்பு நிறுவனமான ஆர்டிஎம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஆர்டிஎம் கிளிக் வழியாக சில பயனர்கள் நேரடி ஒளிபரப்பை அணுகுவதில் சிரமத்தை ஏற்படுத்திய எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறே இந்த இடையூறுக்கு காரணம் என்று ஒளிபரப்புத்துறை தலைமை இயக்குனர் அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஆர்டிஎம்மின் தொழில்நுட்ப குழுவும் தொழில்நுட்ப சேவை வழங்குனரும் கூடிய விரைவில் சேவையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப இடையூறுகளின் அபாயத்தை குறைப்பதற்காக ஆர்டிஎம்மின் உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் ஒளிபரப்பு சேவைகளை வலுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள உலகக்கோப்பை போட்டிகள் தடையின்றி ஒளிபரப்பப்படுவதற்காக ஆர்டிஎம் தனது சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தும் என்றும் அஸ்வத் மேலும் கூறினார். தாசே தமான் டானாவ் கோத்தா ஏரியில் சமீபத்தில் மீன்கள் பெருமளவில் இறந்ததற்கு ஏரியின் நீரின் தரத்தை பாதித்த தொடர் கனமழையே காரணமாக இருக்கலாம் என்று கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்து நீரின் தரம் மாறி ஏரிக்குள் வண்டல் மற்றும் மாசுகள் கலந்திருப்பது ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்டதாக DBKL தெரிவித்தது. இத்தகைய காரணிகள் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவதோடு மீன்களின் உயிர் வாழ்வையும் பாதிக்கக்கூடும் என்று DBKL இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாசே தமான் டானாவ் கோத்தா ஒரு பொழுதுபோக்கு ஏரியாகவும் வெள்ளத்தை தேக்கும் குளமாகவும் செயல்பட்டது என்றும் நகரில் உள்ள பல ஏரிகள் மற்றும் வெள்ளத்தை தேக்கும் குளங்களிலும் இதே போன்ற மீன் இறப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் DBKL தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள பகுதிகளில் இருந்து ஏரிகளுக்கு பாயும் மழைநீர் பொதுவாக வடிகால் அமைப்புகளில் இருந்து வண்டல், கரிம பொருட்கள், குப்பைகள் மற்றும் மாசுகளை கொண்டு வருவதாக DBKL தெரிவித்துள்ளது. மேலும் நீர் மாசுபாடு ஏற்படுவதை தடுக்க இறந்த மீன்களை உடனடியாக அகற்றியதாகவும் ஏரியின் நீர்வரத்து பகுதிகளில் குப்பை பொறிகளை நிறுவியதாகவும் DBKL கூறியது. சுற்றுச்சூழல் துறையும் பகுப்பாய்விற்காக நீர் மாதிரிகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.